அக்காவுக்கு வாழைத்தண்டு பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். யாரோ அவங்க வீட்டு பக்கத்தில் மார்னிங் கொடுத்துருக்காங்க போல். ஸோ லஞ்சுக்கு வாழைத்தண்டு பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி செஞ்சுருக்கா போல். நான் அப்போ தான் அவள் வீட்டுக்கு போயிருந்தேன். வாழைத்தண்டு பொரியல் செஞ்சுட்டு மீறி அவ்வளோ பெரிய வாழைத்தண்டை கீழே போட பார்த்தா, ஏன்டி கீழே போடுற அப்படின்றதுக்கு, இந்த வீட்டில் என்ன தவிர வேறு யாரும் வாழைத்தண்டு சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். மொத்தமாக சமைச்சு கீழே போடுறதுக்கு நான் எனக்கு மட்டும் சமைச்சிக்கிட்டு எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா, எம்மாடி ஆத்தா நீ வாழைத்தண்டை கீழே போடாத, எனக்கு கூட நான் எடுத்துகிட்டு போகிறேன், இதில் ஒரு சூப்பரான ரெசிபியை நாளைக்கு நம்ம சேனலில் போடுறேன், நீ பாருன்னு சொல்லி உஷாராக வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த வாழைத்தண்டில் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னி செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். லஞ்சுக்கும் லெமன் ரைஸு முட்டன் செஞ்சு ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகே, சட்னி எப்படின்ட்டு நான் குயிக்காக சொல்லிடுறேன். எண்ணெய், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, தேங்காய் பத்தை, சின்ன வெங்காயம், காரத்துக்கு வரமிளகா, கொஞ்சமாக புளி, பெருங்காயம், கட்டி பெருங்காயம், அப்புறம் வாழைத்தண்டு, ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆற வச்சு தண்ணி தெளித்து உப்பு சேர்த்து நல்லா துவையல் மாதிரி அரைச்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி தாளித்து போட்டுக்கோங்க. சாதத்துக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.